தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருஷத்துக்கு உண்டான ஜூன் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியில் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. அதாவது குருராஜ யோகம் உள்ள ஒரு மாதம், ரொம்ப அற்புதமான கிரக நிலைகள், அதே மாதிரி செவ்வாய் கேதுவோட இணைய போற ஒரு மாசம். இவ்வளவு முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது சூரியன் கிரகங்களோட ராஜா ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானோட இணைகிறார். செவ்வாய் கடகராசியில நீசமடைஞ்சிருந்த அவரு இந்த மாசம் 8ஆம் தேதி பலமடைஞ்சு சிம்மராசிக்கு போறாரு. அங்க போய் ஞான காரகன் விஷமற்ற பாம்பு கேதுவோட இணைகிறார். புதன் ரிஷபராசியில இருந்துட்டு 2ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் குருவோட இணைகிறாரு. 22ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில இருக்காரு. 29ஆம் தேதி மாச கடைசியில ரிஷபத்துக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனராசிலையும் ராகு கும்பராசியில குரு பார்வையோடையும் கேது சிம்மராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், இந்த குரு ராஜ யோகம், இந்த செவ்வாய் கேதுவோட சேர்க்கை, இது உங்களுக்கு பலனை கொடுக்க போகுதா, பாதிப்பு கொடுக்க போகுதா, என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப துல்லியமா வந்து சேரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு இந்த முறை ஒரு கதவை அடைச்சு இன்னொரு கதவை திறக்கல, எல்லா கதவுகளையுமே கடவுள் திறந்து விட்டுருக்கார் அப்படின்னு நாம உறுதியா சொல்லலாம். அவ்வளவு நல்ல ஒரு மாசம் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க 7.5 சனி அப்படிங்கறதுல விரய சனி முடிஞ்சிருச்சு, ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு, இப்ப கடைசி கட்டம் பாத சனியில இருக்கீங்க. பல கும்பராசிக்காரர்களுக்கு இடதுகை பெருவிரல், அதாவது இடதுகை கட்டவிரல் அப்படி இல்லை அப்படின்னா வலது கால் மூட்டுக்கு கீழே எங்கேயாவது அடிபடும், இல்லைன்னா சின்ன சின்னதா ஒரு ரத்த காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் கூட இந்த பாத சனி காலகட்டத்தில் இப்ப கிரகவாட்டம் சரியில்லை அப்படிங்கிற நேரத்தில் வந்திருக்கோம். இனிமே அது வராது, கவலைப்பட வேண்டியதில்லை. என்னடா இது பாத சனினாங்க உடனே அடிபடுதே போகுதே வருதே அப்படிங்கிற சூழல் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, அது எல்லாமே இந்த ஜூன் மாசத்தோட சரியா போயிடும். அதே மாதிரி ஜென்ம சனிங்கிறது விலகுச்சு, ஆனா ஜென்ம ராகு வந்துருச்சு, கலத்திரத்துல கேது வந்துருச்சு. இது என்னப்பா இது, ஒரு கதவை திறந்து விட்டுட்டு இன்னொரு கதவை மூடின கதையாயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா ராகு சாதாரணமா உங்களோட ஜென்ம ராசிக்குள்ள வரல, குருபார்க்க புனிதப்பட்டு தான் ராகு வந்திருக்கார். அப்படிங்கறதால ஒரு ராகுவாலையும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கு. அதாவது சர்ப்ப கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது கொடுத்ததுன்னா சர்ப்ப கிரகங்களை விட வேற கிரகங்கள் கொடுக்கவே முடியாது. ஏன்னா சர்ப்ப கிரகங்கள் சொந்த வீடற்றவர்கள். அவங்க யாரு வீடு கொடுத்தாங்களோ, எந்த கிரகம் வீடு கொடுத்துருக்கோ அந்த வீட்டுக்கு அவங்க நன்மைகள் அப்படிங்கறதான் செய்வாங்க. அதனால சனியோட வீட்டுல இருந்துட்டு ஜென்ம சனி மாதிரி எல்லாம் ஆட்டி வைக்க மாட்டாரு. வீடு கொடுத்த சனியோட ஆதிக்கத்துல பிறந்த உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கறதான் செய்வாரு. அதோட குருபார்க்க புனிதப்பட்டு தான் வந்திருக்காரு. அப்படிங்கறதால கூடுதல் வருமானம், கூடுதல் மன சந்தோஷம், கூடுதல் பொருளாதார ரீதியான நிறைவு, வேலை வாய்ப்பு, தொழில் மூலமா வருமானத்தை பெருக்கி கொடுக்கறது, இப்படி சகலவிதமான நன்மைகளையும் ஜென்மராசிக்குள்ள இருக்கிற புனிதப்பட்ட ராகு குரு சண்டால யோகம் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த மாசத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு உங்களோட ராசிக்கு 5ல இருக்கார். நல்ல விஷயம்தான். அவரோட போய் புதன் சேர போறார். அதாவது புதன் மாசம் தொடங்கி 2வது நாள்லயே போய் குருவோட சேர்ந்துக்கிறார். சொந்த வீட்டுல போய் ஆட்சி பெற்றுவார உட்கார போறார். அப்ப அந்த 5ஆம் இட ஸ்தானம் அப்படிங்கிறது பலம் அடையுது. அப்ப நமக்கு பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்புங்க இது. ஏன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய குறை அப்படிங்கிறது நமக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். கல்யாணம் ஆயிருக்கும், 5 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, 6 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னா நம்மளை கேள்வி கேட்டே கொண்டுடுவாங்க. எங்கேயாவது மனைவியோட ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகணும் வரணும் அப்படின்னா கூட, என்னப்பா சும்மா இருக்கியாம்பாங்க. அடப்பாவீங்களா, கடவுளே எங்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்குறோ இல்லையோ, ஊர் பேச்சுக்கு அடிபடாம இருக்கிறதுக்காக ஒரு வாரிசை கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்துவீங்க. அது மாதிரி எப்பேற்பட்ட ஆட்களையும் முடக்கி போட்டுரும் வாரிசு இல்லாத சோகம் அப்படிங்கிறது. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன், எத்தனையோ லேபுக்கு போயிட்டேன், எவ்வளவோ கோயிலுக்கு போயிட்டேன், வேண்டாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை ஜோசியரை, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கூனி குறுகி நின்னவங்களுக்கெல்லாம் இந்த பித்திர பாக்கியம் கிடைக்க போற அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த
மிதன ராசியில குருவோட ஆட்சி பெற்று அமரப்போற புதன் செய்ய போற காரியம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பூர்வீக சொத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து. உங்களோட சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, பூர்வீக சொத்துல ஒரு கேஸ் இருக்கு, பங்காளி ஒருத்தன் வழக்கு போட்டிருக்கான், போயிருக்கான், வந்திருக்கான் அப்படின்னா கூட அது எல்லாமே இதுக்கு மேல சரியாயிடும். வழக்கு பேசி தீர்க்கப்படும். நீங்களே முயற்சி எடுக்கலாம். என்னத்தை ஒரு அடிக்கு சண்டை போட்டுட்டு வாப்பா நமக்குள்ள பேசி தீர்த்துவோன்னு முயற்சி எடுத்தீங்கன்னா நடக்கும். இல்லை வழக்கே நடத்தி பார்த்துருவோம் அப்படின்னாலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது வழக்கில் தோற்றுருந்தா கூட இப்போ மேல்முறையீட்டுக்கு போகலாம், நேரம் நல்லா இருக்கு. அது மாதிரி பாகம் பிரிவினை செய்யறதுக்கு நேரம் நல்லா இருக்கு. நல்லபடியாக பாகம் பிரிச்சுக்கலாம். உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்துருச்சு, நல்லபடியாக அரை அடி ஒரு அடி குறைவு இல்லாமல் நமக்கான பாகம் வந்துருச்சுங்கிறதுக்கு ஏற்ற மாசமாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளோட வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும். புள்ள ஒழுங்கா படிக்கல அப்படின்னா இப்ப நல்லா படிக்கும். திடீர்னு என்னடா இது 60 மார்க் 40 மார்க் எடுத்துட்டு வந்த புள்ள இப்ப 80 90 எடுத்துட்டு வருதேன்னு ஆச்சரியப்படலாம். இது மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது கிடைக்கும். உயர்கல்வி மூலமா நல்ல வருமானத்தை அடைவாங்க. சில பிள்ளைகளுக்கு படிக்கும் போதே வேலை கிடைக்கும். அது மாதிரி படிச்சு முடிச்சுட்டு பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்த பிள்ளைங்கலாம் இப்ப சரி போ நம்ம தாய் தகப்பன் கஷ்டப்படுது நமக்காக தான், இனிமேல் நம்ம தாய் தகப்பனுக்கு ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் உதவியா இருக்கணும்னு ஒரு வேலை வெட்டிக்கு போவாங்க. அதுதான் கணக்கு சொல்லுது. அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பரவாயில்ல, பிள்ளைக்கு பொறுப்பு வந்துருச்சுப்பா, இதுக்கு மேல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, புள்ள நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. அது மாதிரி மீனராசியில உச்சமடைஞ்சு உட்கார்ந்திருந்த சுக்கிரன் இந்த மாசம் முழுக்க மேச ராசியில இருக்க போறாரு. ஏன்னா இந்த மாசம் 29ஆம் தேதி தான் அவர் ரிஷபராசிக்கு போறார். அது வரைக்கும் மேசராசியில தான் சுக்கிரன் இருப்பாரு. இப்ப இந்த மேசராசியில இருக்கிற சுக்கிரன் வந்து சகோதர பிரச்சனைகள்லாம் சரி கட்டுவார். நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, பாக பிரிவினைகள்லாம் சுமூகமா முடியும்னு. அங்காளி பங்காளி வகையில, அண்ணன் தம்பி வகையில சொத்துக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்கும். எனக்கு முன்னாடி பாகம் வேணும், எனக்கு பின்னாடி பாகம் வேணும், இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி பகலாம் மறந்துடும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு ஒத்துமை அப்படிங்கிறது இருக்கும். கடந்த காலகட்டத்தில் ஒரு சண்டை சச்சரவுல இருந்திருந்தா கூட இப்ப எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் ஆயிட்டு நல்லபடியா இருப்பீங்க. அதே மாதிரி பங்காளிகளோட பகை மாறும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க. பங்காளிகள் சகிதமா ஆலயங்களுக்கெல்லாம் போய் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யறது, பொங்க வைக்கிறது, கெடா வெட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அது மாதிரி இந்த மாசத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசியில நீசமடைஞ்சு பலம் இல்லாம உட்கார்ந்து இருந்த செவ்வாய் இப்ப இந்த மாசம் 8ஆம் தேதி சிம்மராசிக்கு போய் பலம் அடைஞ்சிடுறார். அதோட இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கொஞ்சம் மூட்டு வலி முதுகுவலி உபாதைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஏன்னா சனியை பார்க்குறாரு இல்லையா, மீனத்தில் இருக்கிற சனியை பார்த்துருவாரு. அப்போ இந்த பகை கிரகங்களோட பார்வை என்ன செய்யும் அப்படின்னாக்க, தேவையில்லாமல் நமக்கு அவர் பாத சனியாக உட்காந்துருக்கிறதால கை கால் மூட்டு வலி முதுகுவலி உபாதைகள் கொடுக்கும். அப்போ நம்ம தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத குறைக்கணும். அதில் தேவையில்லாமல் அங்கே சுற்றுறேன் இங்கே சுற்றுறேன், ஒரு அலுவலக ரீதியான பயணம் வேற வழி இல்லை தவிர்க்க முடியாது அப்படின்னா ஏதோ அந்த பயணப்பாதை உணவுகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நம்ம போற இடத்துல எதையாவது ஒன்று தின்னகிட்ட போய் அது வயிற்றுக்கு சேராம போகாம வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால குடும்பமான வரைக்கும் இதுல கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை. எங்கேயாவது வெளியூர் போகணும்னா வீட்டுல இருந்து ஒரு கட்டு சோறு கட்டி எடுத்துட்டு போய்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. அது மாதிரி தனிமையில பயணம் செய்ய வேணாம். குடும்பமான வரைக்கும் பயணத்துல யாரையாவது ஒருத்தர் துணைக்கி வச்சுங்க. இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ள நீங்க இருக்கீங்க. ராசிக்குள்ள ராகு இருந்து குருவால பார்க்கப்பட்டு புனிதப்பட்டாலும் அவருக்குண்டான கிரகவாட்டம் குணத்தை கொஞ்சம் கரெக்ட் தான் செய்வார். அதனால கொஞ்சம் இந்த இருட்டான பகுதிகளில் பயணம் செய்யறது, வனப்பகுதிகளுக்குள்ள பயணம் செய்யறது, இந்த மாதிரி ஏதாவது ஓட்ட உடசல் பொருள் இருக்கிற இடத்த அடப்பாசரத்தில் வேலை செய்யறது, இதெல்லாம் கவனமா இருங்க. ஏதாவது ஒரு பூச்சி போட்டு கடிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றணும். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றணும். சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள், வீடற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஜூன் மாசம் நல்ல மாசமா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.